நாம இன்னைக்கான வீடியோவில் ப்ளூ பர்த்டே எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மூலம் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முந்தின எபிசோடில் ஹீரோவோட அக்காவை காப்பாற்றுறதுக்காக மறுபடியுமே ஒரு ஃபோட்டோவை எரிச்சு பாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி ஹீரோவோட அக்காவை காப்பாற்ற போகும்போது ஹீரோயின் பாஸ்ட்டில் இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சிடும். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் ஹீரோவோட அக்காவை காப்பாற்றுறதுக்காக ஓடி போகிறாங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஓடி போகிறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோவோட அக்காவை ஹீரோயின் காப்பாற்றிட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் ப்ரெசண்ட்டுக்கு வந்ததும் அவங்க ஃபோனை எடுத்து ஹீரோவோட அக்கா நம்பர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதில் அவங்க அக்கா நம்பரும் இருக்குது. இப்போ அவங்க ஸ்கூல் ஃபோட்டோஸ் எடுத்து அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அதில் அவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோவும் இருக்குது. அப்பாடா எப்படியோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. நாம பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணதுனால வேற யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் ஹீரோவை மட்டும் காணோம். நான் எல்லாத்தையும் கரெக்டாக தானே பண்ணேன், அவன் ஏன் உயிரோட வரல அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோ எதனால உயிரோட வரல அப்படிங்கிற கன்ஃபியூசிங் ஹீரோயினுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹீரோயினும் சாவும் ஹீரோவோட அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவோட அக்காவை பார்த்து ஒரு வழியாக இவங்களை நாம காப்பாத்திட்டோம், இவங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக நீ அதை எடுத்துட்டு வர சொன்ன அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, ஹீரோயின் அதை கவனிக்காம ஹீரோவோட அக்காவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் சொல்றது கவனி அப்படின்னு சொல்றான். நீ கேட்டதை உங்ககிட்ட கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கு. நீ ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு வேற யார் ஹெல்ப் பண்ணுவா ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நான் இதை உங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நீ லாஸ்ட் டைம் மாதிரி மனசு உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இல்லை நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சாவும் அவர் கொண்டு வந்த அந்த ஃபைல்ஸை கொடுக்குறாரு. அது என்ன ஃபைல்ஸ்னா, ஹீரோ இறந்ததுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ரெக்கார்ட்ஸை தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. போலீஸ்க்கு இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அதனால தான் இந்த கேஸை சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸும் எந்த ஒரு இன்டர்வியூக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் போகலை. அது மட்டும் இல்லாமல் அவனோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் அதனால தான் இந்த கேஸை சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆமாம், அவனோட பேரண்ட்ஸுக்கு அவனோட பாடியை கிழிச்சு பார்க்குறதுல விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த கேஸை சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் அந்த ஃபைலில் உள்ள ஒவ்வொரு பேஜாக திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேஜ் வரும்போது இந்த பேஜ் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை திருப்பிடுறாரு. நெக்ஸ்ட் பேஜில் ஹீரோ யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கு. அந்த லிஸ்ட்ல லாஸ்டா பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேர் இருக்கு. அந்த லிஸ்ட்ல உள்ளபடி பார்த்தா அந்த மெசேஜ் ஹீரோவுக்கு அனுப்பின மெசேஜ். அதை பார்த்ததும் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் அவனுக்கு எந்த ஒரு மெசேஜும் அனுப்பலையே, லாஸ்டா ஹீரோ தான் ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. நீ என்ன போட்டோ ஸ்டுடியோல வந்து பாரு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நான் தான் அவனுக்கு மெசேஜே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட இந்த ஃபைலை நான் கொஞ்ச நாள் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த ஃபைலை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் போட்டோஸ் ஏதாவது கிடைச்சதா, அவன் போன்ல ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இது மட்டும் தான் கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே ஹீரோவோட அக்கா என்ன போட்டோ அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோயின் இல்ல அவனோட போன்ல போட்டோஸ் ஏதாவது இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோவோட அக்கா, எங்க அம்மா கிட்ட தான் அவனோட திங்ஸ் எல்லாமே இருக்கு, அவங்க கிட்ட வேணா நீ கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஹீரோவோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவன் இறந்ததுல இருந்து இந்த திங்ஸை நான் தொடவே இல்லை, இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட பையன் என்கிட்ட கடைசியாக பேசும்போது உன்னை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், அவன் உன்னை பற்றி சொல்லும்போது அவனோட முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோவோட ஃபோனை எடுத்து செக் பண்ணுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி நீ என்னை வந்து ஸ்டூடியோவில் மீட் பண்ணு அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ அந்த ஃபோனில் அதை செக் பண்ணுறாங்க. ஹீரோ அனுப்பின மெசேஜுக்கு அப்புறம் ஹீரோயின் ஒரு மெசேஜை அனுப்பின மாதிரி அதில் இருக்குது. அதில் என்ன போட்டிருக்கோம்னா, நான் வர லேட் ஆகும், அது வரைக்கும் நான் கொடுத்தனுச்ச கூல்ட்ரிங்க்ஸை நீ குடிச்சிக்கிட்டு அப்படின்னு போட்டிருக்கோம். நான் எப்போ அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தனுச்சேன் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோவை பார்க்கறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை இடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட உன்னை கிளாஸ் சார் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினும் அவங்க கிளாஸ் சாரை பார்க்கறதுக்காக போவாங்க. ஆனா அவரு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எதுக்கு அந்த பொண்ணு என்ன கிளாஸ் சார் கூப்பிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு கேட்க, அவரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஹீரோவோட கேஸ் ஃபைல்ஸை எடுத்து பாக்குறாங்க. அதுல இருந்து சில பாயிண்ட்ஸை ஹீரோயின் நோட் பண்றாங்க. ஹீரோ அவரோட ரைட் கையை அறுத்துட்டு தான் இறந்திருப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கேஸை சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
நாம ஹீரோவுக்கு எந்த மெசேஜும் அனுப்பல, எந்த ஒரு ட்ரிங்க்ஸையும் கொடுத்து அனுப்பல அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாய் இந்த பேஜ் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இருப்பார்ல, அந்த பேஜை பாக்குறாங்க. அதுல ஒரு ரெக்கார்டு இருக்கு. ஹீரோ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவரோட கையை கட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. சூசைடா இருந்தாலும் சின்னதா தடுமாற்றமோ தயக்கமோ இருக்கும். ஆனா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதுக்கு இது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சா சொன்னா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. வெறும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டும் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நானே என் கண் முன்னால பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மிச்சம் இருக்கிற போட்டோஸை எடுத்து ஒரு போட்டோவை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. ஹீரோயின் பாஸ்டுக்கு வந்ததும் கண்முழிச்சு பார்த்தா அவங்க போஸ்ட் கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இங்க என்னடா நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் டிராயிங் கிளாஸ்க்கு தேவையான ஸ்டாச்சு எடுத்துட்டு வராதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்டா ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிக்க சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் அதே மாதிரி நிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே அவங்கள வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளாஸ் முடிஞ்சது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு எங்க போறோம் அப்படின்னு கேட்க ஜூனை பார்க்க. அதுக்கு எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிற, நீ பாட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும் கோச்சிட்டு போயிட்டேன்னா அதுக்கு வேறு நான் திரும்ப வரணும், அதனால் நீ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. கிளாஸ்க்கு போய் பார்த்தா ஹீரோ அங்கே இருக்க மாட்டார். அவன் பேஸ்கெட் பால் விளாட்றதுக்காக போயிருக்கான் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். அவங்களும் அங்கே போய் உட்காந்து அவங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை ஒருத்தன் முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவன் யார் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அவன் எப்பவுமே ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடிச்சா ஹீரோயின் கிட்ட எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான், அவன் எப்பவுமே ஜூன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஹீரோ விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோவை தள்ளி விட்டுறான். அதனால ஹீரோவோட கையில் அடிபட்டுருது. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஏன்டா வேணும்னே பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோ அவனை எதுவும் செய்யாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் பதறி போய் ஹீரோ கிட்ட என்ன ஆச்சு, உன் கையை காட்டு, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை தள்ளி விடுவான் அப்படின்னு ரொம்பவும் கோவப்படுறாங்க. உடனே ஹீரோ ஏன் எவ்வளோ கோவப்படுற, ஒன்றும் இல்லை சின்ன அடிதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் சரி வா நம்ம கிளினிக் போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு ஹீரோ நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு கேட்க சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. உடனே ஹீரோ அவங்க கையை பிடிச்சி நான் தனியாக போகிறத விட நீயும் கூட வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 2 பேரும் கிளினிக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் ஹீரோவுக்கு கட்டு போடுறாரு. நீ ரொம்பவும் லக்கி, உன்னோட லெஃப்ட் ஹேண்டில் தான் அடிபட்டிருக்கு, கொஞ்ச நாளைக்கு நீ கையை அசைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் அவன் ஒன்றும் லக்கி கிடையாது, அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட், அப்போ எப்படி அவன் லக்கியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமால அவன் ஒரு லெஃப்ட் ஹேண்டு தானே, அப்படி இருக்கும்போது அடிப்பட்ட கையோட கரெக்டாக எப்படி அவனோட ரைட் ஹேண்டை கட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் பர்த்டே அன்னைக்கு ஹீரோ கிட்ட என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ அவரோட சைக்கிள் சாவியை கொடுப்பாரு. என்ன இது அப்படின்னு ஹீரோயின் கேட்க என்ன மறந்துட்டியா, எனக்கு தான் கையில் அடிபட்டிருக்கே, அப்போ எப்படி என்னால் சைக்கிள் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமால அன்னைக்கு காலையில் கூட அவனுக்கு அடிப்பட்டது கையில் இருந்துச்சு, அவனால் கையை யூஸ் பண்ண முடியாம தான் இருந்தான், அப்படி பார்த்தா இவனோட கையை இவன் அறுத்துக்கலை, யாரோ இவனை கொலை பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாமல் இருக்க அவன் எப்படி அவனோட கையை அறுத்திருக்க முடியும், வாய்ப்பே இல்லை. அப்போ இது கண்டிப்பாக சூசைடு இல்லை கொலை தான் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ நமக்கு ஹீரோ சூசைடு பண்ணிக்கல, அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த கொலையை பண்ணது யாரு, ஹீரோ உயிரோட திரும்ப வந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ ஹீரோயின் ஒரு ஃபோட்டோவை நெருப்பில் போட்டு எரிச்சாங்களா, அது எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோ கூட ஒரு பையன் ஓயாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஹீரோவோட கேமராவை எடுக்கிறான். அப்போ யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே அந்த கேமராவை பேக்குள்ளே வச்சிடறான். அப்போ தெரியாமல் அந்த கேமரா கிளிக் ஆகிடுது. இப்படி தான் இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க. இதுக்கு முந்தின எபிசோடில் ஹீரோயினுக்கு ஹீரோவோட சாவில் சந்தேகம் இருக்கும். அதனால் ஹீரோயின் ஹீரோவை கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு ஃபோட்டோவை எரிச்சு பாஸ்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வருது ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்டில் அடிபட்டிருக்குன்னு. அப்போ எப்படி ஜுன்னு அவனோட கையை அறுத்துக்கிட்டு இறந்துருக்க முடியும், கண்டிப்பாக இவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவோட அடிப்பட்ட கையை பிடிச்சி அழுத்துறாங்க. என்ன பண்ணுற, எனக்கு வலிக்குது விடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் நான் சொல்கிறது கேளு, நீ இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னடி சொல்கிற, ஆமாம் நீ என்னோட பர்த்டே அன்னைக்கு செத்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்க நீ, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத நீ நம்பலைனாலும் இதுதான் உண்மை, என்னோட பர்த்டே அன்னைக்கு நீ சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நான் சூசைட் பண்ணிப்பேனா அப்படின்னு ஹீரோ கேட்க ஆமாம் நானும் அதை சூசைட்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் உன்னோட கையில் அடிபட்டு இருக்கிறதுனால நீயே உன்னோட கையை அறுத்துட்டு இறந்துருக்க மாட்டே, அப்போ உன்னை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோ முன்னாடி நடந்து போகிறாரு. அப்போ ஹீரோயின் எங்கே போகிற, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நிறைய படம் பார்க்காத அப்படின்னு சொன்னால் கேட்குறியா, பாரு இப்போ நீ லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல வருவாங்க. உடனே ஹீரோ ஆமாம் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நாம் 2 பேரும் ஒரு ஷோக்கு போக போகிறோம், டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், உனக்கு பிடிச்ச சிங்கர் வந்து பாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்ப ஹீரோயின் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற நீ கண்டிப்பா சூசைட் பண்ணிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்ப இந்த ஷோ முக்கியமா, நீ இந்த ஷோவை பார்க்க உயிரோடவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சும்மா காமெடி பண்ணாத, ஏன் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் என்னோட கண்ணாலேயே பார்த்தேன் நீ செத்தத அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி நீ கிளாஸ்க்கு போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. எங்க போற, இன்னும் நான் முழுசா சொல்லி முடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்க வராங்க. இதோ உனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. நீ எங்க போன என்ன தனியா விட்டுட்டு அப்படின்னு கேட்க, அவனுக்கு கையில அடிபட்டு இருந்துச்சுல, அதனால அவனை கிளினிக் கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல அடிபட்டு இருக்கு, அதனால அவனால கொஞ்ச நாளைக்கு அவனோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டு பாவம் அவன் வேற லெஃப்ட் ஹேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நினைக்கிறாங்க அப்ப இவனை யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவன் ஏன் இப்படி பண்ணானே தெரியல, அவன் ஏன் எப்ப பார்த்தாலும் ஜுன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அவனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவனை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு நீ எந்த கிளாஸையுமே அட்டன் பண்ண மாட்டேற, இந்த கிளாஸையாவது வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் கிளாஸ்ல ஹீரோவை யாரு கொலை பண்ணிருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது அவன்கிட்ட நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு நாம என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதை கண்டுக்காம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்னத்தான் நாம எங்க சாப்பிடலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்ல எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்ற, நம்ம ஆல்ரெடி வெளியே போலான்னு பிளான் போட்டது தானே அப்படின்னு சொல்றாங்க. அச்சா ஜூன் கையில வேற அடிபட்டு இருக்கு, அவன் வருவானானே தெரியல. என்னது அவனும் வரானா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியே போலான்னு தான் பிளான் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கிளாஸ் சார் இந்த மாதிரி நீங்க பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தா வெளியே போயிருங்க, கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கிளாஸ் முடிஞ்சதும் 5 பேரும் நம்ம எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட தனியா பேசணும், நாம 2 பேர் மட்டும் தனியா போகலாம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னது தனியாவா அப்படின்னு கேட்க, ஆமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும், ப்ளீஸ் தனியா போகலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ என்ன இவ தனியா கூப்பிடுறா அப்படின்னு யோசிக்கிறாரு. இது அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டுருது. உடனே அவங்க எங்களை விட்டுட்டு தனியா போகணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் மரியாதையா எங்க கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க. சாப்பாடை எடுத்துட்டு வர்றதுக்காக மத்த எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்கிட்ட 4 போட்டோ மட்டும் தான் இருக்கு, எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த 4 போட்டோ மட்டும் பத்தாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோட பேக்ல இருந்து ஒரு சில போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோவை எடுத்து நான் இந்த போட்டோவை எரிச்சா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேர் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. எங்க போயிட்டா இவ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோட பேக் ஓபன்ல இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஹீரோயினை தேடி கிளம்புறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் கடைக்கு போயிட்டு லைட்டர் கேட்கறாங்க. ஆனா அந்த கடைக்காரர் நீ ஸ்கூல் தானே படிக்கிற, உனக்குலாம் லைட்டர் தர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு கொஞ்சம் அவசரமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை வச்சு நீ என்ன பண்ண போற, வெடி வெடிக்க போறியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவளுக்கு என்னால ஒரு கேண்டில் கூட ஏத்த முடியல அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அதை பார்த்த கடைக்காரர் சரி போய் தோல அப்படின்னு, உனக்கு லைட்டர் எல்லாம் தர முடியாது, இந்த தீப்பெட்டி அப்படின்னு ஒரு தீப்பெட்டியை கொடுக்கறாரு. ஹீரோயினும் எதா இருந்தா என்ன, எனக்கு போட்டோ எரிக்க கிடைச்சா போதும் அப்படின்னு அதை வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த போட்டோ எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இந்த போட்டோவை எரிச்சா என்னால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும், ஹீரோவை காப்பாத்துறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஆனா நான் நினைச்ச மாதிரி நடக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயின் நீங்க கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுப்பா, அதான் சும்மா நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனசுல நினைக்கிறாங்க இதுதான் சரியான சான்ஸ், இவன் தனியா இருக்கான், ஆனா ஃபியூச்சர்ல இருந்து வந்தது பத்தின உண்மை எல்லாத்தையுமே இவங்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க வந்துடுறா. இங்க என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுது. டேய் என்ன அவங்கிட்ட கொஞ்சமாச்சு பேச விடுங்கடா, ஏன்டா ஊடால வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் 2 லவர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தனியா இருக்கிறது நல்லா இருக்குல்ல, சரி அப்ப நாம தனியா போயிடலாம், ஃபர்ஸ்ட் நான் போறேன் பின்னாடி நீ வா அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் வந்ததும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன ஒவ்வொருத்தரா சொல்லாம கொள்ளாம காணாம போறீங்க, உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னடா எங்களை விட்டுட்டு எதுவும் சாப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க, உடனே இவங்க 2 பேரும் இவளை தேடி தான் போனோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவ என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு அவளை தேடி போனேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க பிளான் போட்ட மாதிரி தனியா போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் நான் கிளம்ப போறேன், எங்க அம்மா என்ன சீக்கிரமா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னது கிளம்ப போறியா, நீ தனியாவா போக போற அப்படின்னு கேட்க, நான் ஏன் தனியா போக போறேன், இதோ ஜுன்னு இருக்கான்ல இவன் கூட போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு டேய் நீயும் போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ முழிக்கிறாங்க.
முழிக்கிறாரு. நான் எங்கடா கிளம்புறேன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் கண்ணாலேயே சைகை காமிக்கிறாங்க. உங்க அம்மா உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்கன்னு சொன்னல, என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா நானும் சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி நானும் அப்ப கிளம்புறேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்க உடனே அவங்க பாய் ஃப்ரெண்டோட வாயை மூடுறாங்க. இல்ல நாங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. சரி அப்ப நீங்க 3 பேரும் சாப்பிட்டு பொறுமையா வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. உடனே இல்ல நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. எப்படியாவது அவங்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும், எனக்கு நேரம் வேற கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது பஸ்ல போகும்போது ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும். எப்படியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போவான், அப்ப அவன் வேற ஒரு பஸ்ல தான் போவான். அதனால பஸ்ல போகும்போது ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு எப்போ வருவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் தெரியல ஏன் அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்போ பஸ்ஸும் வந்துடுது. உடனே ஹீரோயின் கிட்ட ஓகே பாய் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் நானும் இந்த பஸ்ல தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா நீ ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே போவ, நான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறேன், அதுக்கு இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறுறாரு. ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பஸ்ல ஏறினதும் ஹீரோவும் ஹீரோயின் ஒரு சீட்லயும் ஒரு சீட்லயும் உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்னடா இது இருந்த ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ உன்னோட ஸ்டாப் வந்துருச்சு எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. இறங்குறேன்டா இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க. இருந்த ஒரு சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இறங்குறாங்க. இந்த பக்கம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அவர் பேக்ல வைக்கிறாரு. ஹீரோயின் ஸ்கூலுக்கு எப்போ வருவார் அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்றதுக்காக இந்த கிஃப்ட் பாக்ஸை வச்சிருக்கலாம். இந்த பக்கம் ஹீரோ அவரோட போனை பார்த்துட்டு இந்த ஷோ இவளுக்கு ரொம்பவும் பிடிக்குமே, அப்பயும் இவ இந்த ஷோக்கு போக வேணான்னு சொன்னா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட பேக்ல இருந்து போட்டோஸ் எடுத்து பார்ப்பாரு. அதுல ஒரு போட்டோ இருக்காது. என்னடா ஒரு போட்டோவை காணோம், ஒருவேளை அவ எடுத்துட்டு போயிட்டாளா அப்படின்னு உடனே பஸ்ஸை விட்டு இறங்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த போட்டோவை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டோவை எரிச்சு நான் டைம் டிராவல் பண்ணி போனா நல்லா இருக்கும், அப்படி நடக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோ கீழே போட்டோ எரிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறாரு. உடனே ஹீரோயின் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, நான் வேணும்னு ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப ஹீரோ என்ன நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்க அதானே அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க பேசுற எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது யாருன்னு காமிக்க மாட்டாங்க. ஒருவேளை அது சாவா கூட இருக்கலாம், ஏன்னா அவர் தான் பஸ்ல வந்திருந்தாரு, சோ அவரா கூட இருக்கலாம். சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஹீரோ எடுத்த போட்டோவை எரிச்சா மட்டும்தான் ஹீரோயினால டைம் டிராவல் பண்ணி போக முடியும். இப்ப ஹீரோயின் எரிச்ச போட்டோல ஹீரோவோட சேர்த்து மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயினால டைம் டிராவல் பண்ணி போக முடியல. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு போட்டோவை எடுத்து இந்த போட்டோவை எரிச்சா என்னால இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக முடியும், ஜுன்னை காப்பாத்த இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு அந்த போட்டோவை எரிப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் ஃபியூச்சர்ல இருந்தா வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல ஹீரோ ஒரு போட்டோவை எரிக்கிறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு முன்னாடியே இந்த போட்டோவை எரிச்சா பாஸ்டுக்கு போக முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நீ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியா, நீ எப்பவுமே அஜாக்கிரதையா இருப்ப, அதனால உனக்கு எப்போ பார்த்தாலும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 3 வருஷமா உனக்கு எந்த ஒரு அடியுமே படல, அது ஏன்னு நீ யோசிச்சிருக்கியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா ஹீரோயினுக்கு ஒவ்வொரு தடவை அடிபடும் போதும் போட்டோ எரிச்சு பாஸ்டுக்கு போய் ஹீரோயினை காப்பாத்திருப்பாரு. என்னது உனக்கு தெரியுமா? ஆமா, உனக்கு ஒவ்வொரு தடவை அடிபடும் போதும் போட்டோ எரிச்சு பாஸ்டுக்கு போய் உனக்கு அடிப்படாம நான் பாத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நாளா நீ வித்தியாசமா நடந்துகிட்டதான் நான் நோட் பண்ணேன். அன்னைக்கு உனக்கு அடிபட்டது, நீ என்ன ஹக் பண்ணது, என்ன சூசைட் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொன்னது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அது மட்டும் இல்லாம நீ இப்ப என்னோட போட்டோவை எரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் நான் உன்னை காப்பாத்த தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேண்டாம், என்னது புரியல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நீ என்னை காப்பாத்த வர வேண்டாம், தயவு செஞ்சு திரும்ப வராத அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. உடனே ஹீரோயின் நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியும், என்னை யாரோ கொலை பண்ண போறாங்க, அதானே, இருந்தாலும் பரவாயில்ல நீ வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, உடனே ஹீரோ என்னோட லைஃபை பத்தி கவலைப்பட நீ யாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. என்ன இப்படி பேசுற, நான் உன்னை இழந்து 10 வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, ஆனா நீ என்னை பத்தி இப்படி சொல்லிட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினுக்கு பாஸ்ட்ல இருக்க வேண்டிய டைம் முடிஞ்சிருது. உடனே ஹீரோ தயவு செஞ்சு கோவப்படாத, நான் உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு டைம் முடிஞ்சு ஃபியூச்சருக்கு வந்துடுறாங்க. ஃபியூச்சருக்கு வந்த ஹீரோயின் ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்காங்க. நானும் நீ என்ன மாதிரியே ஃபீல் பண்ணுவா அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை கிளிக்க போகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. அதனால் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நான் ஜுன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்ன கனவுல பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் இல்லை, இந்த மாதிரி நான் எடுத்த பழைய ஃபோட்டோவை எரித்து பாஸ்ட்டுக்கு போய் அவனை பார்த்தேன், அவனை நான் திரும்பவும் உயிரோட கொண்டு வந்தேன், ஆனால் அவன் திரும்பவும் இறந்துட்டான், அதனால் அவனை காப்பாற்றுறதுக்காக திரும்பவும் போனேன், ஆனால் அவன் என்னை பார்த்து என்ன கேள்வியுமா கேட்டான்,
என் லைஃப்பை பற்றி கவலைப்பட நீ யாரு அப்படின்னு கேட்டான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஒன்றுமே புரியல, அவங்க நம்பினாங்களான்னு தெரியல. உடனே அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அவனோட காலரை பிடிச்சி இழுத்தாதான் அவனை காப்பாற்ற முடியும்னா அதில் என்ன தப்பு இருக்கு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நீ எப்பவுமே மற்றவங்க பேச்சை கேட்க மாட்டல, அப்பயும் அவன் சொல்றதை நீ கேட்குற, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நீ எப்போ மற்றவங்க பேச்சை கேட்டிருக்க, அவன் சொல்றதை இது வரைக்கும் நீ கேட்டதே இல்லையே, இப்போ மட்டும் ஏன் கேட்குற, உனக்கு தோணுனதை நீ செய் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நான் அவன் சொல்றதை கேட்க போறது இல்லை, எனக்கு என்ன தோணுதோ அதே தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை எடுத்து எரிக்கிறாங்க. ஹீரோயின் பாஸ்ட்டுக்கு வந்ததும் ஹீரோ இறந்து கிடந்த அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த இடத்தையே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரன் ஜுன்னை இந்த இடத்துல தான் கொலை பண்ணான், அப்ப அவனுக்கு இந்த இடம் ரொம்பவும் பழக்கப்பட்ட இடமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவன் ஜுன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கணும், அப்படி இருந்தா அவன் இந்த இடத்துல எதையாவது ஒன்று மிஸ் பண்ணி இருந்திருப்பான் அப்படின்னு அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க 2 போட்டோவை பாக்குறாங்க. அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது அவங்க முன்னாடி இருந்த கார் போர்டு அவங்க மேல விழுகிற மாதிரி வரும். உடனே ஹீரோ வந்து அதை தடுத்துடுறாரு. நான் தான் உன்னை வரவேணான்னு சொன்னேன்ல, அப்பயே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்க, எதுக்காக என்ன வர வேணான்னு தடுக்கிற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கும், என்ன சொல்ற, அப்ப இது எதர்ச்சியா நடக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை எந்த ஒரு விஷயமும் உனக்கு சுலபமாக கிடைக்காது, நீ பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி வந்தனா நீ அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், எனக்கு புரியலை அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு தடவையும் டைம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் பண்ணலை, ஏன் தெரியுமா, ஏன்னா நான் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சேன், எனக்கு முதல்ல அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் உன்னை பிரிஞ்சேன், அதுக்கப்புறம் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் உன்னை டைம் ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு அடிபட்டது, அவங்க ஃப்ரெண்டு அவங்கள விட்டு போனது, ஹீரோவோட அக்கா இறந்தது, இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, நீ இந்த மாதிரி தொடர்ந்து டைம் டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தனா அது உன்னை சுத்தி இருக்கவங்களுக்கோ இல்ல உனக்கே கூட அது ஆபத்தா முடியலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின், இல்ல நான் திரும்ப திரும்ப வருவேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, நான் உன்னை எப்படியாவது உயிரோட கூட்டிட்டு போவேன், தயவு செஞ்சு நீ என்ன வர வேணான்னு சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, நான் சொல்றதை நீ ஏன் கேட்கவே மாட்டேற அப்படின்னு சொல்றாரு. ஆமா நான் கேட்க மாட்டேன், நீ என்ன சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு எனக்கு கோஆபரேட் பண்ணேன்னா உன்னை கொலை பண்ணது யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷம் ஆகியும் நீ மாறாம அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்றாரு. நீ எப்ப பார்த்தாலும் ஏன் போட்டோ ஸ்டுடியோக்கே வர அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நீ இந்த இடத்துல தான் இறந்த, இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற புக்ஸ் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒன்ன நோட் பண்றாங்க. இங்க பாரு, இந்த ரேக்கோட காலை யாரோ கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதனாலதான் இது என் மேல விழுகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே சா வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. போன எபிசோட்லயும் இவங்க 2 பேரும் பேசுறத சா கேட்டிருப்பாரு. அப்பதான் யோசிக்கிறாரு, அவங்க பேசுற எல்லாமே உண்மையா இருந்தா ஐயோ இதை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவரை கொலை பண்ணது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேமராவை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின், ஏன் வெளியே தெரியுற மாதிரி வைக்கிற அப்படின்னு கேட்க, இது மத்த கேமராவோட இருக்கும்போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், அடிக்கடி இங்க வந்துட்டு போறவங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, என்ன நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸையே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் சந்தேகப்படல, இருந்தாலும் யாரையும் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, உன்னால இங்க கொஞ்ச நேரம் தான் இருக்க முடியும், அதனால உன்னால இங்க நடக்கிறத மானிட்டர் பண்ண முடியாது, இதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது போட்டோஸ் கிடைச்சதுன்னா அதை நான் உனக்கு மெயில் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், என்னது ஃபியூச்சருக்கு மெயில் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமும் மெயில்லாம் யூஸ் ஆகுதுல அப்படின்னு ஹீரோ கேட்க, யூஸ்ல தான் இருக்கு, சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நீ என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போறாங்க. அப்ப ஹீரோனோட டைம் முடிஞ்சு ஹீரோயின் ஃபியூச்சருக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மெயிலை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ அவர் கேமரால ரெக்கார்ட் ஆனதை ஹீரோயினுக்கு மெயில் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோவும் அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பையன் அந்த ரூமுக்குள்ள வருவான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒரு பையன் ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான். அதை பார்த்தது ஹீரோயின், இவன் எதுக்கு அங்க போனா அப்படின்னு இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சாக்கு கால் பண்ணி, ஜுன் கூட ஒரு பையன் ஓயாம சண்டை போட்டுட்டே இருப்பாள, அவன் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ஞாபகம் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு அவனோட டீடைல்ஸ் எல்லாமே வேணும், அவன் எங்க ஒர்க் பண்றான் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சா, அவன் அனிமல்ஸுக்கு தேவையான மெடிசனை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின், இவங்க தான் அனிமல்ஸை ரெஸ்கியூ பண்ற இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, அதனால இவங்களுக்கு மெடிசன் சப்ளை பண்ற எல்லா கம்பெனியோட லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அவன் பேரை சொல்லி, இந்த மாதிரி இவன் உங்க கம்பெனில மெடிசன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான்,
அவனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க உங்களோட சென்டருக்கு தான் இப்போ அவன் சப்ளை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் என்னது அவன் இங்கே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வேற ஒரு ஆள் தான் இருக்கான். அதுக்கப்புறம் சா ஹீரோயினுக்கு கால் பண்ணி எதுக்காக நீ அவனோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஜுன்னோட கேஸுக்காகவா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹீரோயின் ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சா ஏன் இப்படி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் நினைக்கிறாங்க இவங்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இவனை நம்பலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சா கிட்ட இந்த மாதிரி ஜுன்னு ஒன்றும் சூசைடு பண்ணிக்கல, அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சா என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்குறாரு. அப்ப ஹீரோயின் பின்னாடி ஒரு டெலிவரி பாய் நின்றுட்டு இருக்கான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் தேடிக்கிட்டு இருந்தாங்களே இவ்வளவு நேரம், அவன் தான் இவன். அவன் ஹீரோயினை பார்த்துட்டு முன்னாடி நடந்து வரான். இத்தோட இந்த எபிசோடு முடியுது. இவன் தான் ஹீரோவை கொலை பண்ணானா இல்ல வேற யாரும் கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இப்ப ஹீரோயின் எரிச்ச போட்டோவை எப்போ எடுத்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பேட்மிண்டன் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. அதை இவங்க 3 பேருமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்க பாருடா என்னோட ஆளு விளையாடும் போது எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா, அவளை ஒரு போட்டோ எடுறா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோ போட்டோ எடுக்கிறாரு. ஆனா ஹீரோயினியை தான் போட்டோ எடுத்திருப்பாரு. இந்த போட்டோவை தான் ஹீரோயின் எரிச்சிட்டு பாஸ்டுக்கு போயிருப்பாங்க. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கேமரால ஹீரோ கூட ஒரு பையன் ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் பாத்தீங்களா, அவன் இருப்பான். உடனே ஹீரோயின் அவனை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு கால் பண்ணி அவனை பத்தி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அவன் உங்களோட சென்டருக்கு தான் மெடிசன் சப்ளை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அவனை தேடி போறாங்க. அவன் ஹீரோயினை பார்த்து முன்னாடி நடந்து வரான். இத்தோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல அவன் ஹீரோயினை தாண்டி போய் அவன் பேக்ல எதையோ ஒண்ணு வைக்கிறான். அதை பார்த்த ஹீரோயின் இவனுக்கு நம்மள ஞாபகம் இல்லை போல அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க கிட்ட போய் நீங்க உங்களோட கம்பெனிக்கு தானே போறீங்க, நானும் அந்த பக்கம் தான் போகணும், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தர முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அவங்களும் கார்ல லிஃப்ட் தராங்க. கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நினைக்கிறாங்க இவனுக்கு இன்னும் நம்மளோட ஃபேஸ் ஞாபகம் வரல, நாம யாருன்னு இவனுக்கு தெரியல, இந்த பேக்ல இவன் என்னதான் வச்சிருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கிட்ட நீ இந்த வேலையில எவ்வளவு நாளா இருக்க, உன்னை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்காக நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன், நீங்க எவ்வளவு வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். ஹீரோயின் நான் 5 வருஷமா ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது 5 வருஷமா ஒர்க் பண்றீங்களா, அப்ப இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தெரியும் அப்படிதானே அப்படின்னு கேட்கறான். இப்படியே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சா ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றாரு. நீ எங்க இருக்க, நான் வேணா உன்னை பிக்கப் பண்ணிக்க வரவா அப்படின்னு மெசேஜ் பண்றாரு. அதுக்கு ஹீரோயின் இல்ல நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ திடீர்னு அவன் காரை நிப்பாட்டிடுறான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துறான். அதை பார்த்தது ஹீரோயின் பயந்துடுறாங்க. என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காகவே நீங்க பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிக்கிறான். இந்த பக்கம் காஃபி கஃபேல சா ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினோட அக்கா என்ன அவ இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோயினோட அக்கா என்ன அடிக்கடி 2 பேரும் மீட் பண்ணி உங்களுக்குள்ள எதுவும் போகுதா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சா இல்ல அவளுக்கு என்னோட ஹெல்ப் தேவைப்படுது, அதனாலதான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. வந்ததும் ஹீரோயின் பதட்டமாவே இருக்காங்க. ஹீரோயின் சா கிட்ட நான் அவனோட வண்டியில தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சா நீ அவன் வண்டியில வந்த அப்படின்னு கேட்கிறாரு. சரி நீ போன்ல சொன்னீங்க ஜுன்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் நான் சொல்றத கவனமா கேளு, இவன் தான் ஜுன்னை கொலை பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற, உனக்கு எப்படி தெரியும், நீ பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அது ஒரு பெரிய கதை, நான் ஒரு போட்டோவை எரிச்சு பாஸ்டுக்கு போய் ஜுன்னை மீட் பண்ணேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேமராவா அந்த ரூம்ல வச்சோம். அதுல ரெக்கார்ட் ஆனதை ஜுன்னு எனக்கு மெயில் பண்ணா, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சா ஒரு நிமிஷம் இல்ல, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பாஸ்டுக்கு போனேன்னு சொல்ற, ஜுன்னை பார்த்தேன்னு சொல்ற, செத்து போன ஜுன்னு உனக்கு வீடியோ அனுப்புனான்னு சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு. உனக்கு புரியலையா, ஆமா சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாரு. என்னை வச்சு ஒண்ணு காமெடியும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் சாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆல்ரெடி சா 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் பேசினதை கேட்டிருப்பாரு. பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசினதை இவர் கேட்டிருப்பாரு. அந்த விஷயம் இவருக்கு இப்ப ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே சா நான் நீங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சேன், நான் டைம் டிராவல் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ இப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது அது உண்மை போல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் அப்ப உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி ஏதோ ஒண்ணு, இவன் தான் ஜுன்னை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நாம ஜுன்னை உயிரோட கொண்டு வரணும்னா முதல்ல இவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சா என்ன சொல்ற நீ, இவனை பிடிச்சா ஜுன்னை உயிரோட கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா இவனை பிடிச்சி இவன் என்ன பிளான் போட்டான், எப்படி ஜுன்னை கொலை பண்ணா அப்படிங்கறத இவன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சா அவன் பிளான் என்ன, அவன் எப்ப கொலை பண்ண போறான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு போய் நீ ஜுன்னை காப்பாத்த போற அதானே அப்படின்னு கேட்க
ஆமா அதேதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏதோ சொல்ற, நீ ஜுன்னு விஷயத்துல விளையாட மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். நீ அன்னைக்கு என்கிட்ட ஜுன்னோட கேஸ் ஃபைல்ஸ கேட்டல, அதுல நான் உன்னை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்னத்த மறைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதுல இருந்த ஒரு பேப்பரை நான் உன்கிட்ட காமிக்காம மறைச்சிட்டேன். நான் வேணும்னு அதை மறைக்கல. நீ அதை பார்த்து கவலைப்படக்கூடாது, அதை பார்த்து உனக்கு தப்பா எதுவும் தோணக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக தான் நான் மறைச்சேன் அப்படின்னு அந்த பேப்பரை காமிக்கிறாரு. இதை உன்கிட்ட காமிக்கலாமா வேணாமான்னு எனக்கு குழப்பமா தான் இருக்கு. ஆனா நீ சொல்றதை வச்சு பார்த்தா இது உனக்கு கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வேலை பார்க்குற இடத்துல வந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸ் மெடிசன் மட்டும் மிஸ் ஆகும். அவங்களுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. என்ன இது, போன மாசமும் ஒரு பாக்ஸ் மிஸ் ஆச்சு, அதே மாதிரி இந்த மாசம் ஒரு மெடிசன் பாக்ஸ் மிஸ் ஆகுது. போன மாசமே அந்த கம்பெனிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் இது எப்படி மிஸ் ஆகுது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல சாலிடேல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் பாட்டில் அங்க இருந்ததா அதுல போட்டிருக்கும். என்னது சாலிடேலா அப்படின்னு ஹீரோயின் பாக்குறாங்க. உடனே அப்போ உனக்கு இந்த மெடிசனை பத்தி முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நாங்க இந்த மெடிசனை அனிமல்ஸை மயக்கப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்போ இந்த மெடிசன் ஈஸியா கிடைக்காது, ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசன். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கற்பனை உலகத்துக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஜுன்னு ஆமா, அவனோட பாடியிலையும் இந்த மெடிசனோட சிம்டம்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் ஜுன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம அவனோட கையை கட் பண்ணது. நான் மெசேஜே பண்ணல, ஆனா என்னோட போன்ல இருந்து நான் வர லேட் ஆகும், நான் வர வரைக்கும் நான் கொடுத்து அனுப்பிச்ச கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு அப்படின்னு மெசேஜ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டில் சாலிடேல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ க்ளூஸ் இருக்கும்போது இந்த கேஸை எப்படி சூசைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இந்த கேஸை சூசைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்க அம்மாவும் அப்பாவும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னது தான். அது மட்டும் இல்லாமல் போலீஸும் இதை சூசைன் தான் நம்பினாங்க. அதனால தான் இந்த கேஸை வேகமாக சூசைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பேப்பரில் இன்னொன்று நோட் பண்ணுறாங்க. அதில் இந்த மருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் தான் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ தான் ஹீரோயின் நினைக்கிறாங்க, அவங்க ஃபோன்ல இருந்து ஒரு மெசேஜ் போச்சுல, நான் வர வரைக்கும் நான் கொடுத்து அனுப்பிச்ச கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு அப்படின்னு. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் தான் இந்த மெடிசனை கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஆஃபீஸில் இருந்து கால் வருது. இந்த மாதிரி போன மாதமும் இந்த மாதமும் ஒரு மெடிசன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மெடிசன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சாலிடேல் பாக்ஸ் மிஸ் ஆகுது, இன்னைக்கு யார் வந்து டெலிவரி பண்ணது, அவங்களோட கான்டாக்ட் இருந்தா கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாக்ஸை யார் எடுத்திருப்பாங்கன்னா ஹீரோ கூட ஒரு பையன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் பார்த்தீங்களா, அவன் தான் எடுத்திருப்பான். உடனே ஹீரோயின் கண்டிப்பாக அவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு அவனை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. உடனே நானும் உன் கூட வரேன், நீ தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவும் ஹீரோயின் கூட போகிறாரு. இந்த பக்கம் அந்த டெலிவரி பையன் அவன் எடுத்த மெடிசனை ஒரு பேக்கில் தான் வச்சிருப்பான். அவனோட சீனியர் கூப்பிட்டதும் அவன் உடனே அந்த பேக்கை காரில் தூக்கி போட்டுட்டு போயிடுறான். இவன் ஒரு ட்ரக் அடிக்ட். அந்த மெடிசனை இவன் ட்ரக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரக்ஸை இவன் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரக்ஸை காணோம். அது எங்க போச்சு அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, கார்ல தான் அதை வச்சுட்டு வந்தோமே அப்படின்னு. இங்க ஹீரோயினும் சாவும் அவனை தேடி வந்திருக்காங்க. அவனோட காரை பார்த்ததும் ஹீரோயின் அவன் கார்ல போய் தேடுறாங்க. அங்கே அவனோட பேக் இருக்கும். அதை திறந்து பார்த்தா அதில் அந்த மெடிசன் இருக்கும். உடனே என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாக்கு ஒரு கால் வருது. அதனால் அந்த காலை பேசுறதுக்காக போயிடுறாரு. அந்த டைமில் அந்த டெலிவரி பையன் அங்கே வந்துடுறான். அதை பார்த்ததும் ஹீரோயின் அந்த வேனுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் வந்து தேடுறான், எங்கடா மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக்கை எடுத்து பார்க்குறான், அதுலேயும் மெடிசன் இல்லை. இங்கே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அந்த வேனை செக் பண்ணுறான். உள்ளே யாரோ இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள கத்தியால் குத்தலான்னு போகிறான். அப்போ வந்து பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை வச்சு அவனை பிடிச்சி கொடுத்துட்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவனை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவன்கிட்ட கேட்குறாரு, என்னடா நிறைய சாலிடேல் மெடிசன்ஸை திருடி இருக்க, அது ட்ரக்ஸ்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஆஃபீஸர், சரி வளவலன்னு பேசிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், நீ திருடின பாட்டில்ஸை யாருக்கு வித்த, எவ்வளோக்கு வித்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவன் கொஞ்சம் மெடிசன்ஸை திருடி என்னால் விற்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ இது எல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் வேற ஒன்று யோசிக்கிறான். அவங்க ரெண்டு பேரையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சாவையும் ஹீரோயினையும் பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே போலீஸ் ஆஃபீஸர், டேய் நான் என்ன கேட்குறேன், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. ஓ, இவங்க ரெண்டு பேரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர், டேய் என்னடா சொல்கிற, ஆமாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு பையன் இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறான். உடனே போலீஸ் ஆஃபீஸர், சும்மா உளறிக்கிட்டு இருக்காதரா, இல்லை எதுக்காக இவங்க என்னை தேடி வந்திருக்காங்க. ஆஃபீஸர், அவங்க நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறேன்றதுக்காக என்னை தேடி வரல, அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே இருந்து வெளியே வராரு. உடனே ஹீரோயின் அவர்கிட்ட
போய் அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ இன்னும் போகலையா, உன்னை அப்பவே போக சொன்னேல அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அது ஒன்றும் சர்வேலன்ஸ் வீடியோ கிடையாது, அது மட்டும் இல்லாம அதுல ஜுன்னு இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி அதை ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? அப்போ அந்த சாலிடேல் பாட்டில் அது ஜுன்னோட உடம்புல இருந்து தான் ரிப்போர்ட்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர், இவன் இப்ப சாலிடேல ட்ரக்ஸா யூஸ் பண்றான் அப்படின்றதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாடி இவன் தான் கொலை பண்ணா அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது. ஸோ கிளியரான எவிடன்ஸ் இல்லாம என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், ப்ளீஸ் சார் இவனை விட்டுறாதீங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும் இவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே இவர் உள்ள போறாரு. உள்ள பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி பாய் தான் கத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தேவை, அவனுக்கு நல்லாவே வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னடா உளறிக்கிட்டு இருக்க, கத்தாம அமைதியாயிருடா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன், சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தவங்களை பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் மட்டும்தான் அவனை வெறுத்தேன்னு, ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சீனை காமிக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க ஹீரோட பேக்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி பாய், நான் ரொம்பவும் முக்கியமானவன், உங்களுக்கு தெரியாதுல ஜுன்னு சூசைடு பண்ணிக்கிட்டான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். உடனே வெளியே இருந்து வந்த ஆபீசர், அப்ப நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் கத்துறான், இல்ல நான் அவனை கொலை பண்ணல, அந்த கொலைக்கு நான் தான் விட்னஸ். என்னது விட்னஸா? ஆமா, நான் தான் அந்த கொலையை நேர்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் ஆபீசர், அப்பயே இதை இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லல, 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சொல்ற அப்படின்னு கேட்க, சொன்னா மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க, நான் சொன்னாலும் என்னதான் நீங்க கொலைகாரன்னு சொல்லியிருப்பீங்க. உடனே போலீஸ் ஆபீசர், நீ அந்த கொலையை பாத்தியா, அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அது லைப்ரேரியன் தான், அவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். லைப்ரேரியன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அக்கா தான். ஹீரோவோட அக்கா தான் ஹீரோவை கொலை பண்ணியிருக்காங்க. அடுத்த சீன்ல யாரோ ஒருத்தவங்க ஒரு போட்டோவை எடுத்துட்டு போனாங்களே, அந்த போட்டோவை எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கு முந்தின எபிசோட்ல ஹீரோயினும் சாவும் சேர்ந்து ஒரு டெலிவரி பையனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த டெலிவரி பையன் கிட்ட ஹீரோவை யாரு கொலை பண்ணா அப்படின்னு போலீஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக லைப்ரேரியன் தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்றான். லைப்ரேரியன் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அக்கா தான். ஹீரோவோட அக்கா தான் ஹீரோவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல ஹீரோவோட அக்காக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும். உங்களை நாங்க விசாரிக்கணும், உங்க தம்பி கூட படிச்சவன் நீங்க தான் உங்க தம்பியை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால உங்களை நாங்க விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவோட அக்கா ரொம்பவும் பதட்டமாயிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயினும் சாவும் ஹீரோவோட கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை இவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் பாஸ்ட்டுக்கு போய் ஹீரோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையுமே இவங்க ஒட்டு கேட்டிருப்பாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு போட்டோ வெறிச்சு பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் இவங்க உள்ள போய் பார்த்திருப்பாங்க. இவ என்னதான் உள்ள பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போய் பார்த்திருப்பாங்க. அப்போ டஸ்ட்பின்ல ஒரு போட்டோ எரிஞ்சு போன துண்டு மட்டும் இருக்கும். இவ இங்க என்னதான் எரிச்சா அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில கூட இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. போட்டோ எரிச்சு நான் பாஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னு, அதையுமே இவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவசர அவசரமா கிளம்பும் போது ஹீரோயின் அவங்க ஐடி கார்டை அங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. போலீஸ் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறாங்க, நான் இதை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஹீரோவோட அக்கா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டோர் ரிப்பேர் பண்றவனை வர வச்சு, இந்த டோர் லாக் ஆயிடுச்சு, எனக்கு ஓபன் பண்ணித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க தான் இந்த வீட்டோட ஓனர்னு நான் எப்படி நம்புறது, ஐடி கார்டை காமிங்க அப்படின்னு சொல்றான். அவங்களும் ஹீரோயினோட ஐடி கார்டை காமிக்கிறாங்க. அந்த ஐடி கார்டை பார்த்ததும் இதை பாக்குறதுக்கு நீங்க மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன், அதனாலதான் அப்படி இருக்கு, முதல்ல நீ டோரை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் டோரை ஓபன் பண்ணி விடுறான். இவங்க உள்ள போனதும் எல்லா இடத்துலயுமே போட்டோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கேமரா பேக்ல இருந்து நிறைய போட்டோ இவங்களுக்கு கிடைக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பினை எடுத்துட்டு அவங்க கஃபேக்கு பின்னாடி போய் ஒவ்வொரு போட்டோவா எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒண்ணுமே நடக்காது. என்னடா ஒண்ணுமே மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எல்லாத்தையுமே நெருப்புல போட்டுடுறாங்க. அதுல ஒரு போட்டோ டைம் டிராவல் பண்ற போட்டோ. அது எரியும் போது இவங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவங்க லைப்ரரியில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னதான்டா நடக்குது அப்படின்னு இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியே வராங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, நீ யாருமா, உனக்கு என்னமா வேணும், உனக்கு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணும்னா உள்ள போய் ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார், நாங்க உங்ககிட்ட ஒரு பையனை புடிச்சு கொடுத்துமே மறந்துட்டீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க அவனை விசாரிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர், என்ன சொல்ற நீனு, ஒண்ணுமே புரியல, முதல்ல இங்க இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் சாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் எல்லாம் வித்தியாசமா பேசுறாங்க, அவன் ஏதோ மாத்தி சொல்லிட்டான் போல, நீ கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சா, நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், ஆமா நீயும் நானும் தானே உன் கூட படிச்ச பையனை இங்க புடிச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, கிளாஸ்ல படிச்சவனா யாரு அப்படின்னு கேட்க, ஷின்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சா, அவன்
அவன் தான் ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டானே அப்படின்னு சொல்றாரு. என்னது இறந்துட்டானா அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு பாஸ்ட் மெமரி எல்லாமே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. ஷின்யூ இறந்துட்டானா அப்ப ஹீரோ அப்படின்னு அவங்க போன்ல ஹீரோவோட கான்டாக்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. அப்படியுமே ஹீரோவோட கான்டாக்ட் அதுல இல்ல. அப்ப ஹீரோவை கொலை பண்ணது ஷின்யூ இல்ல அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஹீரோவை வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க. நான் பாஸ்டுக்கு போகல, போட்டோவையும் எரிக்கல. அப்ப எப்படி என்னோட மெமரி எல்லாமே சேஞ்ச் ஆகுது? அப்ப வேற யாரோ போட்டோவை எரிச்சிருக்காங்களோ அப்படின்னு வீட்டுக்கு போய் போட்டோவை தேடுறாங்க. ஹீரோயின் வச்சிருந்த 3 போட்டோவையும் பிரிச்சு வேற வேற இடத்துல வச்சிருப்பாங்க. ஒன்னு போட்டோ ஃப்ரேம்லயும் டைரியிலையும், இன்னொன்னு ஹீரோவோட கேமரா பேக்லயும் வச்சிருப்பாங்க. ஹீரோவோட கேமரா பேக்ல வச்சிருந்ததான் ஹீரோவோட அக்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னடா ஒரு போட்டோ மட்டும் மிஸ் ஆகுது, இதை யார் எடுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது டைரியை பார்த்து யார் போட்டோவை எடுத்து எரிச்சிருப்பா, நான் இதை சா கிட்ட சொன்னேன், ஒருவேளை அவனா இருக்குமோ, இன்னொன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், ஒருவேளை அவளா இருக்குமோ அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. சரி நம்ம கடைசியா எங்க போனோமோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோவோட அக்கா கடைக்கு போறாங்க. அவங்க கடையை க்ளோஸ் பண்றதுக்காக வெளியே வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நான் ஒன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் யாராவது போட்டோ எரிச்சிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றாங்க. ஹீரோவோட அக்கா கிட்டையும் கேக்குறாங்க, இந்த மாதிரி ஏதாவது எரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சாம்பல் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே, நான் அந்த மாதிரி எதையும் பார்க்கலையே, ஏன் எதுவும் இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா ரொம்பவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடையை விட்டு வெளியே வரும்போது நீ கடையில உன்னோட ஐடி கார்டை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆமா நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதனால நான் இதை கவனிக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவோட அக்கா, எனக்கு புரியுது, நான் நாளைக்கு கடை ஃபுல்லா தேடி பாக்குறேன், ஏதாவது கிடைச்சதுன்னா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் ஹீரோவை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம ஹீரோயின் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கடையை தாண்டி போகும்போது அங்க ஒரு டஸ்ட்பின் இருக்கிறத பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க சின்னதா ஒரு போட்டோ பீஸ் இருக்கும். அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த போட்டோவை எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஹீரோவோட அக்காவா இருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படின்னு அந்த பையன் இறந்து போனா இல்லையா, அவன் எப்படி இறந்து போனா அப்படிங்கிற டீடைல்ஸை போன்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அவன் ஹீரோ எப்படி கையை அறுத்துட்டு இறந்து போனானோ அதே மாதிரிதான் இவனும் இறந்து போயிருப்பான். என்னடா 2 பேரும் ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருந்த 2 போட்டோல ஒரு போட்டோவை எடுத்து ஹீரோவை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இவனையும் கொலை பண்ணியிருப்பாங்க. அப்ப அவன் இறந்த இடத்துல எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும், அதை நான் பாஸ்ட்ல போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு போட்டோவை எரிக்கிறாங்க. ஹீரோயினும் பாஸ்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்திருக்கிற டேட்டு அந்த பையன் இறந்ததுக்கு அடுத்த நாளும் ஹீரோ இறக்குறதுக்கு முதல் நாளுக்கும் தான் வந்திருக்காங்க. உடனே ஹீரோ ஓடி வந்து, என்ன நான் உன் கூட தானே வருவேன்னு சொன்னேன், ஏன் என்னை விட்டுட்டு தனியா போன அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், உன்னை கொன்னது ஷின்யூ கிடையாது, நான் வந்து நீ அனுப்பிச்ச எவிடன்ஸை வச்சு அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன். ஆனா என்னோட வீட்டுக்கு வந்து யாரோ என்னோட போட்டோவை எடுத்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்து அவனை கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர, உன்னை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க தான் இவனையும் கொலை பண்ணியிருக்காங்க, உன்னை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இவனையும் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதுக்காக அவனை கொலை பண்ணணும், அவனை கொலை பண்ணாம விட்டுருந்தா அவன் தான் என்னை கொலை பண்ணா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், அவங்ககிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கு, அவன் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொன்னா அப்படிங்கிறது எல்லாரோட மெமரியில இருந்தும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, அதை கண்டுபிடிக்கதான் இங்க வந்தியா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, அந்த கொலைகாரன் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து அவனை கொலை பண்ணியிருக்கான், அப்ப நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கலாம், அதை வச்சு யாரு கொலை பண்ணா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தடயத்தை தேடி போறாங்க. இவங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த கேமராவை போய் பாக்குறாங்க. அங்க கேமராவை காணோம். என்னடா கேமராவை காணோம், யாரு கொலை பண்ணாங்களோ அவங்க வந்து இந்த கேமராவை எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின், ஆனா இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்பதான் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இந்த கேமரா பிக்ஸ் பண்ணதை பத்தி சாக்கிட்ட ஹீரோயின் சொல்லி இருப்பாங்க, ஒருவேளை அவன் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. உடனே ஹீரோ, சரி வா, கத்தி அந்த மாதிரி வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல உன்னோட உடம்புல சாலிடைல் பாட்டில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னது சாலிடைலா? ஆமா, மிருகங்களை மயக்கப்படுத்துறதுக்காக அதை பயன்படுத்துவாங்க, அது ஒரு போதை மருந்து மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ, போதை மருந்தா, நான் என்ன நல்ல பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நான் நல்ல பையன் இல்ல போல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், இல்ல அதுக்கு காரணம் நீ கிடையாது, உனக்கு யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் சரி வா, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேட போறாங்க. ஸ்கூல் ஃபுல்லா 2 பேருமே சாலிடைட் பாட்டில தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஒரு டஸ்ட்பினை பாக்குறாங்க. அதுல ஹீரோ குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்னு இருக்கு. அதை எடுத்து பார்த்தா அங்க ஒரு சாலிடைட் பாட்டில் இருக்கும். அதை ஹீரோ கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. உடனே ஹீரோ, சரி வா, இதை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க கையில வச்சிருக்கிற கப்போட மேல் பகுதி மட்டும் கசங்கி இருக்கும். அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், கப்போட மேல் பகுதியை மட்டும் கசக்கிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கப்பும் கசங்கி இருக்கும். அதே மாதிரி அந்த எரிஞ்சு போன போட்டோவோட துண்டும் அவங்க கடைக்கிட்ட தான் கிடைச்சிருக்கும்.
இருக்கும், ஒருவேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. உடனே ஹீரோ ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க, வா போலீஸ் கிட்ட போய் இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க போலீஸ் கிட்ட கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போதும் ஹீரோயினோட மைண்ட் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். ஹீரோவோட அக்கா தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அதையே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சரி நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியாச்சு, வா அந்த கேமரா எங்க போச்சு அப்படின்னு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கோத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்பாரு, கையை கோத்துட்டு போறது உனக்கு ஒரு மாதிரியா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் ஜஸ்ட் கையை தானே கோத்துட்டு போறோம், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஸ்டுடியோல இருந்த தாத்தா ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்லி இருப்பாரு, நீ பாஸ்ட்ல எதையாவது சேஞ்ச் பண்ணேன்னா அது உன்னோட ஃபியூச்சரையே மாத்திடும், பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அது இப்ப இவங்க மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்ப எதுக்கு எனக்கு இது ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேல இருந்து ஒரு பேனர் கீழே விழுகும், அதை ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயினை கீழே பிடிச்சி தள்ளிட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்போ அந்த பேனர் ஹீரோ மேலேயே விழுந்துருது. உடனே ஹீரோ மயக்கமாயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன ஆக போகுது, ஹீரோவோட அக்கா தான் ஹீரோ கொலை பண்ணாங்க அப்படிங்கறத ஹீரோயின் எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ மூலம் கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்.